மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இப்போ நாம பார்க்குற ஒரு தலைப்பு வந்து முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். புவியீர்ப்பினால் இயங்கும் பொருளின் இயக்கச் சமன்பாடுகள் அப்படிங்கிற தலைப்புல 2 நிகழ்வுகள் பார்க்க போறோம். புவியீர்ப்பினால் இயங்கும் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பூமி இருக்கு. பூமியினுடைய மேற்பரப்புல ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து ஒரு பொருளை தூக்கி போடுறோம். அந்த பொருள் எங்க வரும்? மேலிருந்து கீழ் நோக்கி பூமியை வந்தடையும். எதன் காரணமாக? புவியீர்ப்பு விசையின் காரணமாக பூமியை வந்து அடையும் இல்லையா? அதுவே நம்ம பூமியினுடைய ஈர்ப்பு விசைக்கு உட்படாத பகுதி, அது வானத்துல போய் நம்ம அந்த ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும்? அது எங்கேயாவது காணாம போகும். ஏன்? ஏன்னா இந்த வானில் தூக்கி போடும்போது இந்த பொருள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா புவியீர்ப்பு விசைக்கு உட்படாது. அப்போ பூமியை நோக்கி வராது, வானத்துல வந்து அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். ஆனா பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து தூக்கி போடக்கூடிய கல் தான் வந்து என்னது நாம இப்ப பார்க்க போறோம். தூக்கி போடக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருளுடைய இயக்கத்தை வந்து என்னன்னு சொல்ல, நம்ம சீரான முடுக்கம் பெற்ற நேர்கோட்டில் இயங்கும் பொருளாக கருதலாம். இப்படி சீரான முடுக்கம் பெற்ற, சீரான முடுக்கம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முடுக்கம் எங்க கான்ஸ்டன்ட் என்னது? மாறாது. முடுக்கமுக்கு என்ன குறியீடு? ஏ இல்லையா? ஏ மாறாமல் இருக்கும். இப்போ இருக்கட்டும், நம்ம புவியீர்ப்பு முடுக்கத்துக்கான குறியீடு உங்களுக்கு தெரியும். புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு முடுக்கம் எல்லாமே ஒண்ணுதான். தட் இஸ் ஜி அப்படிங்கிறதா புவியீர்ப்பு முடுக்கம் அல்லது விசைக்கான குறியீடு. அதை நமக்கு பயன்படுத்த போறோம். ஜி அப்படிங்கிறது என்னது? ஒரு மாறிலி. பூமியினுடைய அநேக இடங்கள்ல அல்லது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வந்து அது வந்து எப்படி இருக்கும்? குறிப்பிட்ட பரப்புல அது வந்து மாறிலியாக இருக்கும். ஆகினால இது என்னதான்? மாறிலி, கிட்டத்தட்ட மாறாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த இயக்க சமன்பாடுகளை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னாக்க, முன்னாடி சீரான முடுக்கமடைந்த பொருளுடைய இயக்க சமன்பாடுகளை ஒரு தடவை ஞாபகப்படுத்திடலாம். என்ன அப்படின்னா, தட் இஸ் V ஈக்குவல் டு U பிளஸ் AT அப்படிங்கிறது ஒரு இயக்க சமன்பாடு. இன்னொன்று வந்து S ஈக்குவல் டு UT பிளஸ் half AT ஸ்கொயர். மூன்றாவது இயக்க சமன்பாடு என்ன? V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் பிளஸ் 2AS. நான்காவது இயக்க சமன்பாடு என்ன? S ஈக்குவல் டு U பிளஸ் V இன்ட்டு T பை 2. இந்த 4 இயக்க சமன்பாடுகளையும் நீங்க கண்டிப்பா மெமரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ பண்ணிருங்க. இந்த சமன்பாடுகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இந்த டெரிவேஷனையே நம்ம கொண்டு வர போறோம். சரியா? சரி, இப்போ பாருங்க, இந்த ஒரு படத்தை பாருங்க. இந்த படத்துல ஒரு பையன் வந்து ஒரு பாறை மேலே ஏறிட்டு ஒரு கல்லை தூக்கி கீழே போடுறான் இல்லையா? அப்போ கீழே போடும்போது அந்த கல் பாருங்க மேலிருந்து அப்படியே கீழ் நோக்கி வருது இல்லையா? அந்த பொருள் வந்து, இந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம், கல்லுன்னு சொல்லலாம், அல்லது பந்துன்னு சொல்லலாம். நமக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பேர் சொல்லிக்கலாம். அப்படி கீழே வரும்போது எந்த அச்சில் வருது அப்படின்னு உங்களுக்கு புரியணும். அப்பதான் வந்து இந்த சால்வே பண்ண முடியும். இந்த டெரிவேஷன்ஸ் இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு இல்லையா? பாருங்க, இப்படிதான் வருது. இந்த பால் வந்து வரக்கூடிய அச்சு என்ன அச்சு? ஒய் அச்சு. இது என்ன எடுத்துக்கிறோம்னா, பிளஸ் ஒய்ல வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? நம்ம பிளஸ் ஒய்ல, அதாவது நேர்குறி ஒய் அச்சில் வர மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இந்த டெரிவேஷனை நம்ம போட முடியும். இப்போ முடுக்கம், தட் இஸ் ஏ ஈக்குவல் டு, ஏ அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு பொருளுடைய முடுக்கம். இங்க நம்ம புவியீர்ப்பு முடுக்கத்தை பத்தி பேசுறதுனால ஜின்னு போட்டுக்கணும். என்ன அச்சுல வருது? இது 3 அச்சுலயும் இருக்கும். ஐ கேப்பும் ஜே கேப் கே கேப் இப்படி போடலாமா அப்படின்னா 3லையும் போட முடியாது. இந்த பொருள் இயங்குறது எந்த அச்சுல மட்டும்தான் இயங்குது? ஒய் அச்சில் மட்டும்தான் இயங்குறதுனால எக்ஸ் அச்சா இருந்தா தான் ஐ கேப் போடணும். ஒய் அச்சா இருக்கிறதுனால என்ன போட்டுக்கணும்? நம்ம ஜே கேப் மட்டும் போட்டுக்கிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன மட்டும்தான் வருது? ஜி இன்ட்டு ஐ கேப் மட்டும்தான் நமக்கு வருது. ஓகே, இப்போ கூறுகளை பார்க்குறோம். 3 கூறுகளாக பிரிக்கலாம் இல்லையா? எப்படி? ஏ ஈக்குவல் டு ஏஎக்ஸ்லையும் இருக்கும், ஏ ஒய்லையும் இருக்கும், ஏ இசட்லையும் இருக்கும். நம்ம பார்த்ததுலேயே வந்து முடுக்கம் வந்து எக்ஸ் அச்சில் இல்லை, இசட் அச்சில் இல்லை. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒய் அச்சில் மட்டும்தான் நமக்கு இருக்குது. இப்போ ஏ ஒய் ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, முடுக்கத்துக்கு சமமாக இருக்குது. அந்த முடுக்கம் எதுக்கு சமமாக இருக்குது? ஜிக்கு
சமமாக இருக்கிறது. இது உங்களுக்கு தெரிஞ்சதா போதும். இனி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். சீக்கிரமாக அதை போட்டுடலாம். தட் இஸ் v ஈக்குவல் டு இயக்க சமன்பாடுகளில் முதல் இயக்க சமன்பாடு பாருங்க. இந்த முதல் இயக்க சமன்பாடு எடுத்துக்கோங்க. v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கணும், ஜிடின்னு போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம புவியீர்ப்பு முடுக்கத்தால் தான் இந்த பாலானது இயங்குது. அதனால நம்ம என்ன போடணும், ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன போடணும், ஜின்னு தான் போட்டுக்கணும். அடுத்த இயக்க சமன்பாடு பாருங்க, எஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி. ரெண்டாவது இயக்க சமன்பாடு பாருங்க, எஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி. அது அடையக்கூடிய அச்சு என்ன அச்சு, ஒய் அச்சு. ஸோ ஒய் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் இல்லையா, ஏக்கு என்ன போட்டுக்கணும், ஜிடி ஸ்கொயர். அடுத்தது பாருங்க, மூன்றாவது இயக்க சமன்பாட்டில் இருமடி இல்லையா, பொருளுடைய இருமடி வேகம், தட் இஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2ஏவுக்கு என்ன போடணும், ஜின்னு போடணும். இடப்பெயர்ச்சி எஸ்ஸுக்கு என்ன போடணும், ஒய்னு போடணும். இது மூன்றாவது. இப்போ ஒரு பொருள் வந்து இந்த இடத்துக்கு இந்த பாலை வந்து தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதனுடைய திசைவேகம் என்ன, அதுதான் ஆரம்ப திசைவேகம் u. தரையை வந்து அடையும் போது அதனுடைய திசைவேகம் இறுதி திசைவேகம் v. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பையன் கையில் வச்சிருக்கும் போது அதனுடைய திசைவேகம் என்ன, ஈக்குவல் டு 0. அப்போ முதல் u ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறனால v ஈக்குவல் டு gt. இது மாதிரி ஆயிரும் இல்லையா, 4ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது சமன்பாடு என்ன ஆகுன்னு பாருங்க, n ஈக்குவல் டு நம்ம 0ன்னு போட்டோம், u ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருக்கோம் இல்லையா. அப்போ ரெண்டாவது சமன்பாட்லையும் u ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா y ஈக்குவல் டு half gt ஸ்கொயர். அடுத்தது மூன்றாவது சமன்பாட்டில் u ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் என்ன ஆயிரும், v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2g yன்னு ஆயிரும். இவ்வளோதான், சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜின்னு போடணும், u ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இந்த சமன்பாடுகள் இயக்க சமன்பாடுகள் மூன்றையும் நம்ம மாற்றி எழுதுறோம், அவ்வளோதான். சரி, இந்த இடத்துல இருந்து இந்த படத்தில் பாருங்க, படத்தில் கையிலிருந்து பையனுடைய கையிலிருந்து தரையை வந்து அடைவதற்கு ஆகக்கூடிய மொத்த காலத்தை நேரத்தை டீன்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம், டீன்னு. சரி, இந்த பையனுடைய கையிலிருந்து இந்த தரைக்கு இருக்கக்கூடிய உயரத்தை ஹச்சுன்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம், ஹச்சுன்னு. அப்போ ஒய்ங்கிறது இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சிக்கு பதில் என்னவா மாறிடுது, ஹச்சுன்னு மாறிடுது. ஸோ அஞ்சாவது சமன்பாடு பாருங்க என்னவா மாறுது அப்படின்னா, ஹச் ஒய்க்கு பதிலாக ஹச் ஈக்குவல் டு 1/2 ஜி இன்ட்டு ஸ்மால் டீக்கு என்ன போட்டுக்கணும், நம்ம கேபிட்டல் டீன்னு போட்டுக்கிறோம். ஏன் போட்டிருக்கோம், மொத்த நேரம். சரியா, இதிலிருந்து நீங்கள் டீ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 2 இங்கே போயிருமா, அப்போ 2hன்னு இருக்குமா, பை ஜின்னு வருமா, ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அல்லது டி மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஸ்கொயர் இந்த பக்கமான ரூட்டாக மாறிடும், 2h/g. இதுதான் வந்து நமக்கு தேவையான சமன்பாடு. ஸோ இந்த சமன்பாடு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உயரம் ஹச் அதிகமாக அதிகமாக பூமியை அல்லது தரையை வந்து அடையக்கூடிய நேரம் என்னகிட்டே போகும், அதிகரிச்சுட்டே போகும்னு தெரியுது. ஏன் அப்படின்னாக்கா ரெண்டுக்கு இருக்கிற தகவு என்ன தகவு, நேர்தகவு இல்லையா. டீக்கும் ஹச்சுக்கு இருக்கிற ப்ரொபோர்ஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போது ஹச் அதிகமாக டி அதிகமாகும், ஹச்சு குறைஞ்சதுனாக்க டி என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, சரி. இப்போது பூமிக்கு இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளோ வேகத்தில் வரும். ஆறாவது சமன்பாட்டை பாருங்க, ஆறாவது சமன்பாட்டிலிருந்து வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh அப்படின்னா, ஹச்சுன்னு ஏன் ஒய்க்கு மேலே ஹச்சுன்னு போட்டிருக்கோம். தரையை வந்து அடையும் போதுனா வி தரைன்னு எழுதிக்கணும், அல்லது வி கிரவுண்டு ஈக்குவல் டு வி ஸ்கொயர் போட்டோம்னா 2gh, அல்லது வி மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆயிரும், வி மட்டும் கண்டுபிடிக்கும் போது ரூட் ஆஃப் 2ghன்னு வந்துடும். ஸோ இது தரை, கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவிலிருந்து தரையை அடையும் போது அந்த பொருள் அடையக்கூடிய திசைவேகத்துக்கான அல்லது அந்த பொருள் பெறக்கூடிய திசைவேகத்துக்கான ஃபார்முலா தான் வி தரை ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் நல்ல மெமரி பண்ணிக்கணும். இது வந்து 5 மார்க்கில் ஒரு பார்ட்டு. எப்படி வந்து பொருளை கீழ் நோக்கி போட்டோமோ அதே மாதிரி அந்த பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி வீசினா என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்தது. இப்போ பாருங்க, ரெண்டாவது நேர்வு ரொம்பவும் ஈஸி. ஃபர்ஸ்ட் நேர்வு புரிஞ்சா ரெண்டாவது நேர்வு வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்க, அந்த பையன் வந்து
பாலை வந்து மேலே தூக்கி போடுறான். மேலே தூக்கி போடும்போது அவங்களே டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து எக்ஸ் அச்சு பாருங்க, இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இந்த பால் வந்து எந்த அச்சில் இயங்குது அது புரிஞ்சினாவே போதும். இது ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஒய் அச்சில் இயங்குது. கீழ் நோக்கி இயங்கும் போது நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அந்த ஜியை. மேல் நோக்கி இயங்கும் போது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தானே இயங்குது. புவியீர்ப்பு விசை எங்கே தான் நோக்கி செயல்படும்? புவியீர்ப்பு விசையானது எப்பொழுதுமே பூமியினுடைய மையத்தை நோக்கி தான் செயல்படணும், அதுதான் இயற்கை. ஆனால் மேலே போகுது அப்படின்னா இயற்கைக்கு எதிராக இருக்குது. அப்போ இந்த இடத்துல முடுக்கம் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னா, முடுக்கம் திரிஸ் ஏ ஈக்குவல் டு என்ன போட்டுக்கணும், மைனஸ் ஜின்னு போட்டுக்கணும். ஏன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக முடுக்கம் அடையுது, ஆகியனால மைனஸ் ஜின்னு போட்டுக்கிறோம். திரும்பவும் இயக்க சமன்பாடுகள் எழுத வேண்டியதான். v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி அப்படிங்கிறதா ஃபார்முலா. யூ பிளஸ் ஏவுக்கு பதிலாக ஜின்னு போட்டுக்கணும். நம்ம ப்ளஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மைனஸ்ன்னு போட்டுக்கிறோம். எனக்கு இங்கே ஏவுக்குள்ள என்ன இருக்குதுங்க, மைனஸ் ஜின்னு இருக்குது இல்லையா, அதனால. அதே மாதிரி எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 1/2 ஜிடி ஸ்கொயர்னு போடணும். இது சரியா? இல்லை ப்ளஸ் போடலாமா? போடக்கூடாது. என்ன போடணும், மைனஸ் தான் போடணும். எனக்கு ஏவுக்கு பதிலாக மைனஸ் ஜின்னு இருக்கு. அதே மாதிரி மூன்றாவது இயக்க சமன்பாடு வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. 2ஏவுக்கு பதிலாக ஜி, அதுவும் மைனஸ் ஜி. எஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இடப்பெயர்ச்சி நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், இது வந்து ஒய்எச்சில் இருக்கிறதுனால இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து செங்குத்தாக மேல் நோக்கி ஒரு பொருளை எரிஞ்சோம்னா அதனுடைய இயக்க சமன்பாடுகள் இந்த 3 தான். இந்த 2 நேர்வுகளையும் சேர்த்து உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி ஒரு 5 மார்க் கொஸ்டினை கொடுத்துருக்குறாங்க. அதாவது நெடுவினாவில் நெடுவினா 4 வந்து 4னுடைய பதில் இந்த 2 நேர்வுகளையும் சேர்த்து நீங்கள் எழுதணும். டயக்ராம் வந்து ஜஸ்ட் அந்த பாலை மட்டும் நீங்கள் ஹைட்டில் போகிற மாதிரி போட்டிங்கனாவே போதும். இந்த பையனில் வரைஞ்சிட்டு சிரமப்பட தேவையில்லை. அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பை பார்க்கலாம். நன்றி.